இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் எஸ்எஸ்பி, அதாவது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீனும் ஆர்பிஏ ஃபேக்டர்ஸும் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ரெப்ளிகேஷன்ல உதவக்கூடிய முக்கியமான புரோட்டீன். இந்த புரோட்டீன் ரெண்டு எஸ்எஸ்பியும் அண்ட் ஆர்பிஏ உடைய மோனோமியரிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல், அதுக்கப்புறம் பீட்டா ஷீட், ஆல்ஃபா ஹெலிக்கல் அண்ட் பீட்டா ஷீட் கொண்ட ஸ்ட்ரக்சர் புரோட்டீனாக தான் இருக்கும். ஸோ இந்த புரோட்டீன்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் வந்து ஓபி ஃபோல்ட் ரீஜன். நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியஸ்ல இருந்து டிஎன்ஏல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய புரோட்டீன் தான் நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏலேருந்து உருவாகக்கூடியது தான் இந்த ஒவ்வொரு புரோட்டீன் அமினோ ஆசிட் செயினும். ஸோ இந்த செயின்ல என் டெர்மினல், சி டெர்மினல் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன் ஆர் ஆர்பிஏ ஃபேக்டர்ஸுக்கு நம்மளுக்கு இதே மாதிரி என் டெர்மினலும் அப்புறம் சி டெர்மினலும் கொண்டதா இருக்கும். ஸோ இந்த டெர்மினலுக்கு பக்கத்துல தான் நம்மளுக்கு ஓபி ஃபோல்ட் ரீஜன் இருக்கு. இந்த ஓபி ஃபோல்ட் ரீஜன் எதுக்கு உதவும் அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கூட போய் பைண்ட் ஆகிறதுக்கும் ஆர் சம்டைம்ஸ் ஆர்என்ஏ ஆர் புரோட்டீன், வேற புரோட்டீன் கூட பைண்ட் ஆகிறதுக்கும் உதவியா இருக்க ரீஜன் தான் இந்த ஓபி ஃபோல்ட் ரீஜன். இந்த மோனோமியரிக் ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே எஸ்எஸ்பிக்கும் ஆர்பிஏக்கும் பொதுவானது. இப்போ இந்த ஓபி ஃபோல்ட் ரீஜன் வந்து ஒலிகோ நியூக்ளியோடைட் அண்ட் ஒலிகோ சாக்ரைட் பைண்டிங் மோட்டிவ் கொண்ட ரீஜனா இருக்கு. இதுல 70 to 150 அமினோ ஆசிட் கொண்ட ரீஜன். இதுல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பாக்டீரியால இருக்கக்கூடிய புரோட்டீன். இது ஒரு ஹோமோ டெட்ராமர் புரோட்டீன், அதாவது 65 நியூக்ளியோடைட் கொண்ட ஹோமோ டெட்ராமர் புரோட்டீன். அப்படின்னா இந்த மாதிரி மோனோமர் 4 சேர்ந்து உருவாகக்கூடியது தான் இந்த எஸ்எஸ்பி, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன். இப்போ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் எதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், ரெப்ளிகேஷன் அப்போ நம்மளுக்கு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகும். இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸஸ்ல வந்து டீக்ரேட் ஆகாம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு புரோட்டீன் வேணும். அந்த புரோட்டீன் தான் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் ஆர் ஆர்எஃப்இ. இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் வந்து இந்த ரெப்ளிகேஷன் மட்டும் இல்லாம ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும், இந்த நியூக்ளியஸ்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும், அப்புறம் ஹேர்பின் பிளாக்ஸ் உருவாகாம பாதுகாத்துக்கிறதுக்கும். இப்போ இங்க ரெப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராண்ட் இப்படி செப்பரேட் ஆகும். இந்த செப்பரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து இங்க ஹெலிகேஸ் பைண்ட் ஆகும். நம்மளுக்கு தெரியும், இங்க வந்து ஹெலிகேஸ் பின்னாடியே பிரைமேஸ் வந்து பைண்ட் ஆகும். இந்த பிரைமேஸ் வந்து பிரைமர் உருவாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ ஒரு லூப் ஃபார்மேஷன் நடக்கும்போது இந்த லூப்ல வந்து இந்த இப்படி வந்து ஒரு லூப் ஃபார்மேஷன் நடக்கும்போது இந்த டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரெண்டும் ஜாயின் ஆகாம இருக்கிறதுக்காக, ஹேர்பின் பிளாக்கை தடுக்கிறதுக்காக வரக்கூடியதான் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். அண்ட் ஆல்சோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராண்ட் ரீஅனீலிங். டிஎன்ஏ அன்வைண்ட் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ உடைய 35 to 65 நியூக்ளியோடைட குரூஷியல் பொசிஷன்ல வச்சுக்கிறதுக்கும் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் உதவியா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் எங்கெல்லாம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்குமோ அங்க போய் பைண்ட் ஆகி இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை பாதுகாக்கிறது வேலையை பார்க்கும். ஸோ இப்போ ரெப்ளிகேஷன்ல இந்த மாதிரி வந்து பைண்ட் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீனுக்கு இடையிலையும் எக்ஸாக்ட் சேம் லென்த் தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெப்ளிகேஷன் அப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்டை பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் உடைய ஆக்சஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கும் உதவியா இருக்கக்கூடியது இந்த புரோட்டீன். அதுக்கப்புறம் பாலிமரேஸ் டிஎன்ஏ டெம்ப்ளேட் பைண்டிங் உருவாக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஒவ்வொரு ஹோமோ டெட்ராமர் எஸ்எஸ்பியும் வந்து பைண்ட் ஆக டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகும்போது இது சேம் லென்த் டிஃபரன்ஸோட வந்து பைண்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு இந்த டெட்ராமர் இருக்கு இல்லைங்களா, ஹோமோ டெட்ராமர் எப்படி ஃபர்தர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்க ஒரு ஒரு விதம் வந்து ரெக் ஏ என்சைம் மூலியமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லப்படுது. அதர் வேல டைரக்டா இந்த எஸ்எஸ்பி ரிமூவல் நடக்கும் டைரக்டா அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ இந்த எஸ்எஸ்பில மியூட்டன் நடந்தாக்கா நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ டேமேஜ், அதாவது யூவி லைட்டுக்கான சென்சிட்டிவிட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர ரீகாம்பினேஷன் ப்ரொஃபிஷியன்சியும் ரிடக்ஷன் ஆயிடும், கம்மி ஆயிடும் அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ நம்ம எஸ்எஸ்பி பார்த்தோம், எஸ்எஸ்பி மாதிரியே தான் ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ ஃபேக்டர். இந்த ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ ஃபேக்டர் மெயினா யூகேரியாட்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் தான் எஸ்எஸ்பிக்கும் ஆர்பிஏக்கும். அது வந்து பாக்டீரியால மோஸ்டா பார்க்க முடியும், இந்த ஆர்பிஏ வந்து யூகேரியாட்ல மோஸ்டா பார்க்க முடியும். இந்த ஆர்பிஏ வந்து ஹெட்டிரோ ட்ரைமர். நம்ம எஸ்எஸ்பி பார்த்தோம் டெட்ராமர் அப்படின்னு, ஸோ இதுல வந்து ட்ரைமர், அதுதான் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஹெட்டிரோ ட்ரைமர்ல 6 ஓபி ஃபோல்ஸ் ஆனா பார்க்க முடியும். ஒவ்வொரு புரோட்டீன் மோனோமியர்லயும் ஒவ்வொரு ஓபி ஃபோல்ட் இருக்கும். பட் ஆனா இதே வந்து ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ
இதுல வந்து நம்மளுக்கு 6 OB ஃபோல்ஸ் இருக்கும் இந்த ட்ரைமர்ல மொத்தமா சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஆல்தோ இதுல ஒரு 4 OB ஃபோல்ஸ் மட்டும்தான் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகும் அப்படின்றதும் சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆர்பிஏ யூனிட் சப்யூனிட் இப்போ ஹியூமன்ல வந்து 4 OB ஃபோல்ஸும் அந்த 4 OB ஃபோல்ஸ்ல ஒன்று வந்து என் டெர்மினல்ல பைண்ட் ஆகக்கூடியதாகவும் இருக்கு, அது செக் பாயிண்டாகவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதர் 3 சப்யூனிட் 3 OB ஃபோல்ஸுமே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகிறதா இருக்கு. அதாவது ABC அப்படின்ற டெசிக்னேஷனோட சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங்கிறதா இருக்கு. அதே மாதிரி RPA2 இது வந்து P32 இன் ஹியூமன். இதுல இருக்கக்கூடிய ஓபி ஃபோல்ட் டெசிக்னேட்டட் வந்து டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு இங்க பார்த்தா தெரியும் இந்த பிக்சர்ல P70ல ஏபிசி டெசிக்னேஷன் கொண்டதாகவும் P32ல டி டெசிக்னேஷன் கொண்டதாகவும் இருக்கு. இப்போ இந்த RPA3 இது வந்து P14 அப்படின்னு சொல்றாங்க. இது கூட அப்படின்னா RP2 கூட இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மெயினான ஃபங்க்ஷன் எஸ்எஸ்பி போலவே தான், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் போலவே தான் ரெப்ளிகேஷன்லையும் புரோட்டீன் புரோட்டீன் இன்டராக்ஷன்லையும் ரெப்ளிகேஷன் ஸ்டால் ஆகுறப்போ எப்போ ஸ்டாப் ஆகுதப்போ அப்போ செக் பாயிண்ட் டைம்ல வந்து இந்த டிஎன்ஏ டேமேஜ்ல வந்து சேரக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்புறமும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரிப்பேர் அப்பவும் வந்து பைண்ட் ஆகக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரிப்பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஸ்பி நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்பவும் மிஸ்மேட்ச் ஆகுறப்பவும் பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்பவும் வந்து பைண்ட் ஆகக்கூடியது இந்த ஆர்பிஏ புரோட்டீன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் ஏற்படும் போதோ இல்ல ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஆப்ஸ்டிகல்ஸ் ஏற்படும் போதோ இந்த ஆர்பிஏ ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னு. ரீசன்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர்பிஏ ஃபேக்டர் ரேடியோ ரெசிஸ்டன்ஸ் உடையதா இருக்கு எங்க அப்படின்னா கிளியோமா செல்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆர்பிஏ ஃபேக்டர் ஹெவியா பாஸ்போரிலேட்டட் எப்போ ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். அப்போ இந்த ஆர்பிஏ ஃபேக்டர் டீபாஸ்போரிலைசேஷன் நடந்தாதான் இந்த ஜீனோமை ப்ரிசர்வ் பண்ண முடியும். இது எங்க நடக்கும் அப்படின்னா செக் பாயிண்ட் அரெஸ்ட் நடக்கிறப்பவும் டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேர் நடக்கும் போதும் ப்ராசஸ் பார்க்க முடியும். அது தவிர நம்மளுக்கு சில ஜீன்கள் அதாவது SV40 ரெப்ளிகேஷன் சிமியன் வைரஸ்ல இந்த வைரஸ் அப்படின்னும் போதே இல்ல பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னும் போதே இது வந்து ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் உடையது. ஸோ இது எந்த ஹோஸ்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணுதோ அதோடைய டிஎன்ஏ உடைய ரெப்ளிகேஷன் புரோட்டீன் உதவியால நடக்கக்கூடியது. அது ஹியூமன் ஆர்பிஏக்கும் போத் டி ஆன்டிஜன் அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா பிரைமேஸ் இதனுடைய காம்பினேஷன் மூலியமா இந்த பிரைமிங் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் T4 பாக்டீரியோஃபேஜ்லையும் GP32 இன்டராக்ட்ஸ் வித் GP43 டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆன GP43 பிரைமேஸ் ஆன GP61 அப்புறம் ஹெலிகேஸ் லோடிங் ஃபேக்டரான GP59 இது எல்லாத்துக்கூடயும் பைண்ட் ஆகி இந்த ப்ராப்பர் ரெப்ளிகேஷன் மிஷினரி அசம்பிளி உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. SMARCAL1 ஜீன் வந்து ஒரு ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் வந்து ஆர்பிஏ ரிமூவ் பண்றதுக்கு ஒன்ஸ் இந்த டேமேஜ் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஆர்பிஏ ரிமூவ் ஆகப்படணும்னா இந்த ஸ்மார்க்கல் ஹெலிகேஸ் தான் உதவிக்கு வருது அப்படின்றதும் தெரிய வருது நம்மளுக்கு. பார்வோ வைரஸ் இனிஷியேட்டர் புரோட்டீன் கூடயும் ஜீரோடெர்மா பிக்மெண்டோசம் குரூப் ஏ XPA புரோட்டீன் கூடயும் இன்டராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்ற ஸ்டடியும் நம்மளுக்கு தெரிய வருது. Thank you. Share the knowledge of life science.